வருகிற ஏப்ரல் 8ஆம் தேதியை முருக பக்தர்கள் தவறவிட்டு விடாதீர்கள். அந்த நாளில் பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிறை சஷ்டி வருகிறது. இந்த அரிய நாளில் முருகனுக்கு இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வழிபட்டால் அனைந்து கஷ்டமும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனைப் பற்றி இந்த காணொளியில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் என்றால் நமது 6 படை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும். மேலும் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்து முருகன் அருளை பெறுங்கள். முருகப்பெருமானுக்கான சஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுகிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. அதாவது இந்த விரதத்தை நம்பிக்கையுடன் கடைபிடித்தால் குழந்தை பாக்கியம், திருமண யோகம், செல்வ வளம், வாழ்க்கை முன்னேற்றம் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் குறிப்பாக தீராத பிரச்சனைகள் உள்ளவர்கள், திருமணம் தாமதமாகுபவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை சந்திப்பவர்கள் அனைவரும் சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் பெரிய மாற்றங்களை காணலாம். தேய்பிறை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை சுத்தம் செய்து அழகாக அலங்கரித்து வையுங்கள். அதன் முன் ஒரு சிறிய தட்டில் வெற்றிலை தீபம் அல்லது சட்கோண தீபம் ஏற்றுங்கள். ஆனால் அதில் 6 விளக்கு இருக்க வேண்டும். அதில் சிறிதளவு நெய் ஊற்றி திரி வைத்து தீபம் ஏற்றுங்கள். இந்த நெய் தீப வழிபாடு முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமானதாக கருதப்படுகிறது. தேய்பிறை சஷ்டி அன்று இந்த நெய் தீபத்தை ஏற்றி வைத்து மனதார உங்கள் வேண்டுதலை முருகனிடம் சொல்லுங்கள். இவ்வாறு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்தால் வாழ்க்கையில் அசாத்தியமாக தோன்றிய பல விஷயங்கள் கூட நடக்கத் தொடங்கும் என்று பக்தர்கள் அனுபவமாக கூறுகின்றனர். உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் என்றால் இந்த தகவலை அனைத்து முருக பக்தர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இப்படி அரிய ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது 6 படை வேலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.